அனைவருக்கும் வணக்கம். பேப்பர் 32 வாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த கால்குலேஷன் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் செட் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கும் ஷார்ட்கட் பார்க்கலாம். சரியா வாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபார் டயர் டூ. ஸோ இது நீங்கள் ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா டயர் டூவில் கேஷுவலாக அடிச்சுட்டு வருவீங்க. ஏன்னா இதே கொஸ்டின் தான் 3 மார்க்காக மாற்றி வரும். சரியா டயர் டூவில் பார்த்துக்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. A container holds three mixes ABC, 2:3:5, 6 liters of liquid A, 12 liters B, C, some amount. Okay, ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது வருதான். இந்த மாதிரி கொஸ்டின் மிஸ் பண்ணாதீங்க. 2xன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ ஆட் பண்றாங்க? 6. ஓகே, டிவைடட் பை, அதாவது இந்த ரேஷியோக்கு போயிடுங்க 3. அதே மாதிரி 3x ஆட் பண்றாங்க. எவ்வளோ? 12 டிவைடட் பை B எவ்வளோ ஆகுது? 5 ஆகுது. ஓகே, ஆல்ரெடி 5x இருக்கு. எவ்வளோன்னு தெரியாது. ஒரு டி ஆட் பண்ணுறான்னு வச்சுப்போம். டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஈக்குவல் டு 8. ஓகே, இந்த ஈக்குவேஷன் வச்சு எக்ஸ் கண்டுபிடிங்க. எப்படி 2 இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவது ஸ்டெப்லாம் போடவே கூடாது. இங்கேயே எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். 2x 5 மல்டிபிள் பண்ணி 10x. இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா 9x. 10x minus 9x is x. ஓகே, இது 30, இது 36, 36 minus 30 is 6. ஸோ x equal to 6. இது முடிஞ்சிச்சா? இப்போ இந்த ரெண்டு இது ஈக்குவேஷன் எடுத்துங்க. x வேலை 6 போடுங்க. 33 into 6 is 18. 18 plus 12 is 20. 30. 30 by 5 is 6. Left hand side 6. Of course 8 இங்க வந்துச்சுன்னா 48. அதாவது 8 மல்டிபிள் பண்ணதுக்கு அப்புறம் இங்க 5னா 30. 30 plus d. 30 இங்க எடுத்துட்டு மைனஸ் சான்சஸ் 18. ஓகே, அதெல்லாம் ஈஸி கொஸ்டின். மார்க் பெருசாக இருக்குன்னு பயந்து விட்டுறாதீங்க. கொஸ்டின் நம்பர் 2. கௌதம் started a business of sum of 60,000, joined 8 months later. யார் ஜாயின் பண்ணாங்க? ஜட்டினா. ஓகே, வாட் இஸ் த ஷேர் ஆஃப்டர் 2 years? 2 yearsனு 24 monthsனு வச்சுக்கோங்க. இவன் வந்து 60,000 16 வச்சுங்க. 60 into 24 ஃபுல்லாக வந்திருக்கான் கௌதம். இவன் 35 into 8 months கழிச்சு வரானா. 24 8 போயிடுச்சுன்னா 16 months. அவ்வளோதான். ஓகே, இதில் வந்து 8 மல்டிபிள் பண்ணால் 2 times of 3 times of 8 2 times of 8. 2 into this is 17 வரும். அதில் ஒரு ஜீரோ கட்டு 18. 18 is to 7. அவ்வளோதான். ஷேர் தான் கேட்குறான். ரேஷியோ. கொஸ்டின் நம்பர் 3 வாங்க. த ஆவரேஜ் ஆஃப் த வெயிட் ஆஃப் 12 people is 65 kg. ஒருத்தன் வெளியே போகிறான். அதனால வந்து இருக்கவங்களாம் 64.5 வருதான். வெளியே போகிறோட வெயிட் எவ்வளோன்னு கேட்குறான். சரி, வெளியே போகிறான்ல அவனை 65னே வச்சுக்கோங்க. உள்ளே எவ்வளோ இருக்கானுங்க? 11 பேர். 11 பேர் முன்னே எவ்வளோ வந்தது? 65. இப்போ எவ்வளோ இருக்கு? 64.5. எல்லாத்துக்கும் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 0.5 குறைஞ்சிருக்கு. ஸோ 0.5னா டோட்டல் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. 5.5. இந்த 5.5 உள்ள இருக்கணும்லாம் குறைஞ்சிருக்கு. இந்த 5.5 இங்கே குறைஞ்சிருக்குன்னா அவன் எடுத்துகிட்டு போயிருக்கான்னு அர்த்தம். அப்போ 65 வெளியே போனவன் 65ஓட 5.5 சேர்த்து எடுத்துகிட்டு போயிருக்கான். ரெண்டே ஆட் பண்ணால் 70.5. ஓகே, சிம்பிளான கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 4 வாங்க. வாட் இஸ் ஆவரேஜ் ஆஃப் கியூ? இதில் பார்த்து பாருங்க. 60 60 60 60 எடுத்து வச்சிருங்க. மிச்சதெல்லாம் கூட்டுங்க. திஸ் பிளஸ் திஸ் பிளஸ் திஸ் பிளஸ் திஸ். இது 10, இது 4, இது 15, 19 வருது. அது 4ஆல் டிவைட் பண்ணுங்க. இது 4 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ எப்படி இருந்தாலும் 64 பாயிண்ட் சம்திங். ஒரே ஒரு ஆன்சர் தான். ஸ்டாப் இட். அவ்வளோதான் ஆவரேஜ். சும்மா எல்லாத்தையும் கூட்டி டிவைட் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் 5. ஸ்வீட்ஸ் ஷாப் ஓனர் 10 boxes ஸ்வீட்ஸ் அட் 8 boxes ஹோல்சேல். ஓகே, ஒரு பாக்ஸோட விலை 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. 8 பாக்ஸ் 80 ரூபா. இந்த 80 ரூபாய்க்கு 10 பாக்ஸ் வாங்குறானா. அப்போ ஒரு பாக்ஸோட விலை எவ்வளோ? இது வந்து ஒரு பாக்ஸோட விலை 10 ரூபான்னு வச்சிருக்கேன். 80 ரூபாய்க்கு 10 பாக்ஸ் வாங்குறான்னா ஒரு பாக்ஸோட விலை 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். அவனுடைய காஸ்ட் ப்ரைஸ் 8 ரூபாய். சரி, இதில் 2% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. மார்க் ப்ரைஸ் 10 ரூபா தானே. அது மார்க் ப்ரைஸ். 2 டிஸ்கவுண்ட் கொடுத்தா 98 rupees விற்றுருப்பான்னு அர்த்தம். 98% ஆஃப் 10 போட்டிங்கன்னா 9.8 rupees விற்றுருக்கான். சரி, 8 ரூபாய்க்கு தான் அவன் ஒர்த்து. ஆனால் வித்தது 9.8. இஸ் கெட்டிங் ப்ராஃபிட். எவ்வளோ? இது செப்பரேட் பண்ணால் 1.8. எவ்வளோ? அவுட் ஆஃப் 8 into 100 முடிஞ்சிச்சு. ஸோ 180 divided by 8 ஆயிடுச்சுன்னா 2 8s are 16, remaining 20. again 2 8s are 22. இது மட்டும் தான் இருக்கு. ஸ்டாப் இட். சரி, போடுற கான்செப்ட் கிளியராக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டாவது ஸ்டெப்லேயே ரெண்டாவது டிஜிட்லேயே ஆன்சருக்குள்ளே போயிடலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 6 வாங்க. பப்ளிஷர் ஆஃபர்ஸ் நாவல் புக் ஸ்டாப் 30%. ஆனால் கவர் ப்ரைஸ் எக்ஸ்னு வச்சுங்க. டிஸ்கவுண்ட் 30%, 70% விற்றுருப்போம். சரி,
he added additional 5% on the discounted price for shipping. ஷிப்பிங்க்கு நம்ம வந்து காசு எக்ஸ்ட்ரா தான் போடுவோம். அதனால இந்த அமௌண்ட்டுக்கு விற்கல 5% எக்ஸ்ட்ரா போட்டு விற்றுருக்கான். அதனால 105க்கு விற்கிறான். ஓகே, இந்த விற்கிறான்னு முடிஞ்சிச்சு. இதுல வந்து என்னன்னா இஸ் ஏர்னிங் ப்ராஃபிட் 40%. ஸோ இதுல 40% தான் இந்த அமௌண்ட் 1620. அப்படியே மல்டிபிள் பண்ணா இல் கெட் இட். இது 2 ஜீரோ இங்க கட்டு. ஏன்னா அந்த எக்ஸஸ் தான் மோர் தான் ப்ராஃபிட். ஓகே, ஸோ இது வந்து 4 ஆல் அடிச்சிங்கன்னா 405. ஸோ 405 405 இது 735. இது மல்டிபிள் பண்ண 735 வரும். 405க்கு அப்புறம் 2 ஜீரோ 4 ஜீரோவோட சேர்த்துக்கணும். ஓகே, 700ல 400ல எத்தனை இருக்கு அப்படின்னா 70ல எத்தனை 4 இருக்குன்னா 5 7 சார் 35 கிட்ட வரும். ஸோ 5 சம்திங் தான் வரும். 5ல ஸ்டார்ட் ஆகுது, இது மட்டும் தான் இருக்கு. சரியா, ஃபுல்லாலாம் சால்வ் பண்ண இந்த மாதிரி லென்த்தி நம்பர் வந்ததுன்னா கண்டிப்பா 2வது டிஜிட்லேயே ஆன்சர் வந்துடும். அதனால டைரக்டா போட்டுருவோம். ஓகே, ஆன்சர்ஸ் 5500 something. Question number 7 வாங்க. A cistern contains 100 liters, 10 liters of drawn out and replaced with water. ஓகே, 100 தானே, அந்த ரேஷியோ வந்து 100 வர மாதிரி பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் இருக்கு. அப்படி கூட அடிக்கலாம். ஓகே, ஃபைனலா ஆன்சர். பட் ஃபார்முலா தெரியல. 100 1 minus 10 upon 100 whole power 2 2 டைம் பண்ணியிருக்கான். அதனால எப்படியும் போடலாம். பட் நான் ஒன்று சொல்றேன், 100ங்கிறதுனால ரெண்டையும் ஆட் பண்ணா எது மல்டிபிள் ஆஃப் 100 ஃபேக்டர்ஸ் எது வருதோ அதுதான் ஆன்சர். ஓகே, இது ஆட் பண்ண வராது, இது ஆட் பண்ண இது ஆட் பண்ண வராது, இது மட்டும் தான் ஆட் பண்ணா 100 ஃபேக்டர்ஸ் வரும். கொஸ்டின் பட் 8 வாங்க. metal spheres having 10 centimeters melted down and 8 identical sphere வந்து மோல்ட் பண்ணி உருவாக்குறாங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா? ஃபர்ஸ்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா, இதனுடைய சென்டிமீட்டர் எவ்வளோ 8. ஸோ 4/3 பை 10 cube ஈக்குவல் டு அது 8 ஸ்மால் ஸ்பேரா மாத்துறாங்க. 8 இன்டூ 4/3 பை இன்டூ ஆர் கியூப் அப்படி வச்சுக்கோங்க. கேன்சல். இது 1000 by 8 is 125. 125 equal to r cube. r எவ்வளோ 5. ஸோ ஸ்மால் ரேடியஸ் இது வந்து r. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஒரிஜினல் ஸ்பேர்? ஒரிஜினல் ஸ்பேரோட சர்ஃபேஸ் ஏரியானா 4πr ஸ்கொயர், தட் இஸ் 5 ஸ்கொயர். சரி, 5ல 10, 4 5 10 ஸ்கொயர் இஸ் டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆல் த 8 ஸ்மால். முதல்ல 8 போட்டுருங்க, இன்ட்டு 4 போட்டுருங்க, 5 r என்ன இங்கே 5 ஸ்கொயர். 4 5 4 5 கேன்சல். 8 into 5. This is 100. இது வந்து 25. 8 into 25 is 200. So 1:2 ratio. Simple. Okay. Question number 9 வாங்க. How many hemispheres of the radius is 3 cm can be produced this distance? கேட்குறான். ரொம்ப சிம்பிள். ஹெமிஸ்பியர் தானே, இதனோட கியூப் மைனஸ் டிவைட் பை இதனோட கியூப். 12 cube upon 3 cube. Okay. Can be produced. அதான் 12 cube upon 3. 12 cube எப்படி எழுதலாம்? 3 cube into 4 cube எழுதலாம். கீழே ஒரு 3 cube கேன்சல். ஆன்சர்ஸ் 4 cube. 4 cube is சிம்பிள். கொஸ்டின் 10 வாங்க. நார்மலா டிவைட் பண்ண ஏரியா வால்யூம் டிவைட் பண்ண 4/3 2/3 பை ஆர் கியூப்னு வரும். அதெல்லாம் கேன்சல் ஆகிடும். அதனால நான் அப்படியே போட்டேன். பிரமிட் ஹாஸ் திஸ். பிரமிட்னாவே கோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்யூம் கேட்குறேன். வால்யூம் மீன்ஸ் 1/3 ஆஃப் 1/3 பையார் ஸ்கொயர் ஹெச் தானே கோனுக்கு போடுவோம். அதே மாதிரி தான் 1/3 இன்டூ ஏரியா ஆஃப் த பேஸ் 60 இன்டூ ஹைட் இஸ் 90. சரியா, திஸ் இஸ் 20 20 into 9 is 180. சிம்பிள். அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாத கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் 11 வாங்க. அந்த ட்ரையாங்கிள் ஏபிசி. ABC. AD is the median, okay. B is another median, okay. C is the third median. Obviously, இந்த median point வந்து சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இந்த ஏரியா இந்த ஏரியா இந்த ஏரியா எல்லா ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 6 ஈக்குவல் ஏரியா. ஓகே, என்ன கேட்குறான்? ஜிஏபி. ஜிஏபிங்கிறது ஜிஏபி. இதில் 2 ஏரியா வந்துச்சு. எல்லாமே ஏன்னு வச்சுக்கோங்க. ஏஏஏஏ ஆட் பண்ணால் ஏரியா இங்கே 2 ஏ வந்துச்சு. 2A இஸ் டு என்டையர் ஏரியாவில் 6A இருக்குது. என்ன ரேஷியோன்னு கேட்குறோம்? 1:3 ரேஷியோ. அதெல்லாம் லட்டு ஒன்றுமே இல்லாத கொஸ்டின். கொஸ்டின் 12 வாங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி லைன் செக்மெண்ட் டிஇ இஸ் பேரலல் டு பிசி.
ஸோ பிசி கீழே வச்சுக்கங்க, அப்போ தான் பேரல் போட முடியும். ஏ டி. ஓகே, ட்ரப்பீஸ் ஏடி வந்து 4 ஏரியா, இது 21. ஸோ மொத்த ஏரியா எவ்வளோ? 21 + 4 = 25. ஓகே, என்ன கேட்குறேன்? ஏடிக்கும் டிபிக்கும் ரேஷியோ கேட்குறான். நான் என்ன பண்ணுறேன்? ஏடி டிவைட் பை ஏபி, ஏடி டிவைட் பை ஏபி, இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த ஏரியா கிடைக்கும். இந்த ஏரியா எவ்வளோ? 4. ஃபுல் ஏரியா எவ்வளோ? அதுதான் ஏபி, தட் இஸ் 25. அப்போ சிம்பிளாக ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஏடி டிவைட் பை ஏபி எவ்வளோ? தட் இஸ் 2/5. இந்த லென்த்து 2, மொத்த லென்த்து 5. ஓ, அங்கே கேட்குறது டிபி, இந்த லென்த் எவ்வளோ அப்படின்னா 3. அப்போ தான் 2, ஏபி தான் 5. ஸோ வேணும்னே கொடுத்துப்போம் 2:5. ஆன்சர் இஸ் நாட் 2:5, 2:3. சிம்பிள். கொஸ்டின் தெரியுவாங்க. 2 circles have a radius 12 and 4 cm. Direct common tangent is 15 cm. What is the distance? Formula என்ன? dct equal to distance between the center square minus r1 minus r2 whole square. இதான் ஃபார்முலா. dct கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 15. 15 squared equal to d squared தெரியாது, d தான் கண்டுபிடிக்க போகிறோம். டிஃபரன்ஸ் இஸ் 8 square. ஸோ 8 square எங்கே வந்துச்சுன்னா 15 square plus 8 square equal to d square. ஸோ 8, 15, 17 is the Pythagorean triplet. ஸோ ஆப்வியஸ்லி இதை வச்சுட்டு 17 is ஆன்சர்னு சொல்லிடலாம். ஆன்சர் திஸ். ஸோ 8, 15 பார்த்தா 17 போயிடணும். சரியா? Pythagorean tripletல கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உண்டு. எல்லா லிஸ்ட்லையும் பார்த்து வச்சுங்க. அட்லீஸ்ட் 50 வரல உள்ள பேரையா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் 14 வாங்க. The distance between the centers of 2 cycles is d. இப்போ போட்ட ஃபார்முலா தான் d. ஸோ d ஸ்கொயர் மைனஸ் length of a direct common tangent எல்லாம் L ஸ்கொயர் வச்ச ரூட் போயிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? r1 minus r2 whole square. இதுதான் ரூட் போனதுக்கப்புறம். இது எல் ஸ்கொயர்டு, இது ஆக்சுவலாக இது எம் ஸ்கொயர். ஓகே, எம்ங்கிறது டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சர். ஸோ எம் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு என்ன? டி ஸ்கொயர் மைனஸ் r1 + r2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இப்போ என்ன? எல் ஸ்கொயர் + எம் ஸ்கொயர் இஸ் 200. இதை ஆட் பண்ணால் இது ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணுங்க, என்ன வரும் அப்படின்னா எல் ஸ்கொயர் + எம் ஸ்கொயர் இது 200 வரும். இந்த சைட் டி ஸ்கொயர் + டி ஸ்கொயர் 2d ஸ்கொயர் வரும். இங்கே மைனஸ் நான் காமன் எடுத்துட்டேன். r1 minus r2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் r1 + r2 ஹோல் ஸ்கொயர் இப்படி வரும். சரி, இது 200. இதை ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர் ஆட் பண்ணால் 2 times of r1 square plus r2 square வரும். that is 2 times. so 200 எல்லாத்திலும் 2 காமன் 100 d ஸ்கொயர் மைனஸ் r1 plus r2 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. that is 100. 100 இங்கே எடுத்துனா 200 ஆகிடும். ஸோ 100 + 100 is 200. d squared equal to 200 and d equal to under root of 100, that is 100க்கு 10√2. சிம்பிளான கொஸ்டின் தான். பட் இது வந்து சிம்பிளா ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண தெரியும். இந்த கொஸ்டின்ல பாருங்க, டிரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட் ஃபார்முலா கொடுத்துருக்கான், டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் இது டிசிடி, இது பிசிடி. பார்த்துங்க. கொஸ்டின் நம்பர் 15 வாங்க. The area of the line segment formed by the chord of radius 12 cm, subtended angle is 150. ஓகே, சர்க்கிள் இருக்கு, ஒரு கார்டு இருக்கு. இந்த கார்டுல இருந்து இந்த ஆங்கிள் இஸ் 150. ஓகே, அவன் என்ன கேட்குறான்னா இந்த ஏரியா கேட்குறான். ஸோ முதல்ல இது இந்த லைன் செக்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா செக்மெண்டோட ஏரியா என்ன? θ பை θ இஸ் 150 டிவைட் பை 160 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். ஆர் எவ்வளோ? 15. சார் 12 ஸ்கொயர் மைனஸ் இதனுடைய ஏரியா. இதனுடைய ஏரியா என்ன? ட்ரையாங்கிளோட ஏரியா. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கழிச்சிட்டிங்கன்னா ஆக்சுவலாக நான் ஷேடட் போர்ஷன் ஏரியா வேணும். அதுலேருந்து இந்த ட்ரையாங்குலர் ஏரியா கண்டுபிடிச்சு டோட்டல் ஏரியா மைனஸ் இந்த ட்ரையாங்கிள் ஏரியா கண்டுபிடிச்சா ஷேடட் போர்ஷன் ஏரியா கிடைச்சிடும். ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னா this is 12, this is 12. Triangle area 1/2 into இந்த length into இந்த length, that is 12 into 12 into இதில் ஆங்கிள் தெரிஞ்சால் போதும், sin 150. அந்த ஆங்கிள் சைன் ஆங்கிள் போட்டால் போதும். சரியா? சரி, இதில் வாங்க. இது 30 அடிச்சுன்னா 5 times of 30, this is 12 times of 30. ஒரு 12 அடிச்சிடலாம். ஸோ 12 into 5 is 65 minus sin 150 is cos 60. cos 60 is 1/2. 1/2. So 1/2 do this cancel. Below 2 கட்டினா 16 வந்துடும். that is 36. So answer 65, 36. Okay. Question number 16 வாங்க. Half the roots. நம்ம b square minus 4ac பார்த்தா போதும். இது அந்த ரூட் வச்சு சொல்லலாம். b square என்ன இருக்குன்னு பார்ப்போம். b square is 144 minus 4a என்ன 3 c என்ன 10. சரியா? இது எவ்வளோ? 120.
120, 144 மைனஸ். இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது. ப்ளஸில் இருந்தால் ரேஷனல். 0 இல்லைன்னா அன்ஈக்குவல். ஓகே, ஆன்சர்ஸ் 0 இருந்ததுன்னா ரேஷனல் ஈக்குவல்னு வந்துடும். ஸோ அப்படி பார்த்தா அப்படி ஒரு ஈக்குவல் இரேஷனல். சாரி 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 இதோட வேல்யூ 24 வருது. ஓகே, திஸ் இஸ் 24. 24 ரூட் எடுக்க முடியாது. ஸோ இரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பர் அன்ஈக்குவல். ஏன்னா மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் டிவைட் பை 2 இதை இந்த இடம் தான் மேட்டர். இரேஷனல் ரேஷனல் பொறுத்து பிளஸ் வச்சு ஒரு வேல்யூ, மைனஸ் வச்சு ஒரு வேல்யூ. ஸோ போத் ஆர் அண்டர் ரூட் ஆஃப் 24 இருக்கும். 24 இஸ் இரேஷனல் நம்பர். சான்சஸ் irrational as well as unequal. Rational கிடையாது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 17. திஸ் ரூட்ஸ் ஹேவ் திஸ் அப்படின்னா இந்த ரூட் வந்து 2xன்னு வச்சுக்கோங்க, இது இன்னொரு 3xன்னு வச்சுக்கோங்க. ரெண்டையும் ஆட் பண்ணா இதோட கோஎஃபிஷியன்ட் பட் 2 ஆல் டிவைட் பண்ணி தட் இஸ் 5/2. ஆட் பண்ண எவ்வளோ வந்து 5x equal to 5/2, x equal to 1/2. ப்ரொபோர்ஷன் 1/2 போட்டீங்கன்னா 2 into 1/2 is to 3 into 1/2. ஸோ 2 1 3 தான் அதனுடைய. சரி சரி சரி. இதனுடைய ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறோம், ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் பி. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் இது எவ்வளோ, 2 into 1/2 that is 1, 3 into 1/2 that is 3/2. இப்போ இது ரெண்டு ரூட் கிடைச்சிது. ரெண்டு ரூட்டோட ப்ராடக்ட் என்னன்னா 1 into 3/2 equal to b/2. 2 to cancel, b equal to 3. சிம்பிளான கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 18 வாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஸ். நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுறேன். 7 + 10 + 18 25 வரும். 18 + 7 is 15, 15 + 10 is 25. லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரி, ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாங்க. இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும், x². இங்கே ஒரு x² இருக்கும், இங்கே ஒரு x² இருக்கும். 2x². ஆனால் மைனஸ் ஒரு x² கேன்சல் ஆகிடும், அதனால் ஒரு x² வரும். இங்கே ஒரு y² இருக்கும், இங்கே ஒரு y² இருக்கும், ப்ளஸில் இருக்கும். ஆனால் ஒரு மைனஸ் y² கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் y². இங்கே ஒரு z² இருக்கும், இங்கே ஒரு z² இருக்கும், 2 y² மைனஸ் ஒரு z² கேன்சல் ஆகிடும். ஓகே, இங்கே 2xy வரும், இதில் ஒரு 2zy வரும், 2zy. இங்கே 2zx வரும். இங்கே ஒரு 2zx வரும். That is equal to 25. Okay, what is this? X plus y plus z whole square equal to 25. What is this? X plus y plus or minus 5? Of course, positive 5 எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இது உள்ள மல்டிபிள் பண்ணிட்டா 2 times of x plus 2y whole cube minus 3 உள்ள மல்டிபிள் பண்ண 3x minus 3y whole cube. a cube minus b cube ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ ஃபார்முலானா a minus b. a minus b தான் இது, அதனால் அதை பற்றி worry பண்ணிக்க வேண்டாம். a minus b into a square. a square இது 2x plus 2y whole square plus b square 3x minus 3y whole square minus ab. So plus ab. இங்கே மைனஸ் தான் ப்ளஸ் வரும், plus ab. That is 2x plus 2y into 3x minus 3y. Okay, whole divided by 5y minus. நீங்கள் a minus b என்னன்னு கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை, சரியா? அதனால நீங்கள் வந்து 5y minus x தான் வரும்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதை வந்து இதோட ஈக்குவேட் பண்ணணும். எப்படின்னு பார்ப்போம். இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், 4x² வரும். இங்கே என்ன வரும், ஒரு 9x² வரும். இங்கே என்ன ஒரு இது மல்டிபிள் பண்ணால் ஒரு 6x வரும். ஸோ மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் x² கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் 19x². a equal to 19 வந்துடலாமா? இந்த இடத்துல y என்ன வரும், ஒரு 4y² வரும். இது x² கோஎஃபிஷியன்ட் 4y² வரும். இங்கே ப்ளஸ் 9 வரும். இங்கே இது மல்டிபிள் பண்ணால் -6 வரும். ஓகே, ஸோ 9 - 6 7y² வரும். ஸோ 7y². அடுத்தது இங்கே xy டேர்மே வராது, இது மல்டிபிள் பண்ண. ஏன்னா 2 காமனாக எடுத்தீங்கன்னா 3 காமனாக எடுத்தீங்கன்னா x² - y² தான் வரப்போது. தெர் இஸ் நோ xy டேர்ம். ஸோ இங்கே xy டேர்ம் இங்கே தான் வரும். என்ன வரும், 2 × 2 × 8xy. ஓகே, இங்கே வந்து 3 × 3 19 minus 18xy. 3 × 3 9, 9 × 2 is 18. ஸோ minus 10xy. minus 10xy. இப்போ a என்ன 19, b என்ன c 7, b என்ன minus this is 26. 26 minus 10 is
plus 10. Okay. Question number 20 வாங்க. இந்த இடத்துல கை வைங்க. This is 19. 19 மேலே 2 ஆல் மல்டிப்ளை 38. 38 minus 13. That is 25. 25 by 30. 5 by 6. நீங்க வெளியில இருக்க மல்டிப்ளை பண்ணுங்க. 6 by 5. Cancel by 6. Cancel by this is 1. 3 by 7 minus 1. That is minus 4 by 7. Okay. அப்படியே இருக்கட்டும். இங்க ஆஃப் தான் மல்டிப்ளை பண்ணும். இது என்ன இருக்கு 7 by 3 3 கேன்சல் ஆயிடும். அப்போ சிம்பிளா 4 by 3 தான் இருக்கும். வெளில மைனஸ் இருக்கு, அதனால பிளஸ் ஆயிடும். இது வரலும் முடிச்சிட்டேன். 4 by 3. இங்க முதல்ல இதுதான் மல்டிபிள் பண்ணும். இது ரெண்டு என்னது, இது 9 by 2. இது வந்து 15 16 by 3. 3 3 கேன்சல் 3. திஸ் இஸ் 8. ஸோ 3 into 8 24. அது டிவைட்ல வருதான், அதனால கீழே 24 போட்டுருங்க. மல்டிபிள் பண்ணிக்கங்க. திஸ் இஸ் 15 16 by 5. 16 cancel. 2 times of this, 3 times of this. 2 upon 15 plus this. மேலே 5 ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 20 22 22 divided by 15 வரும். That is 117. This clear? Next question number 21 வாங்க. இதோட மல்டிபிள் பண்ண இது ஒரு தான், சரியா? இதுதான் ஆப்ஷன் சாய்ஸ்னு வச்சுப்போம். கே தான் இதுன்னு வச்சுப்போம். இப்போ இது எடுத்து மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன வரும்? திஸ் இஸ் ஏ மைனஸ் பி, திஸ் இஸ் ஏ பிளஸ் பி. அப்படி பார்த்தீங்கன்னா 2 root 2 plus 5 whole square minus root 3 whole square. எப்படி இருந்தாலும் 12 வராது, ஏன்னா இந்த இடத்துல 2 root 10 இருக்கும். அதுவே இங்கே வாங்க, இதுக்கு வந்தீங்கன்னா இந்த போர்ஷன் ஒன்றுங்கிறதுனால இதுவரை என்ன மல்டிபிள் பண்ணுறது பார்த்துக்கோம். இது கண்டிப்பாக இருக்காது. இது மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 7 + 2 root 10 minus 3ன்னு வந்திருக்கும். ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா 4 + 2 root 10ன்னு வந்திருக்கும். 2 வெளியே இருக்குன்னா 2 + root 10ன்னு வந்திருக்கும். இங்கே 2 minus root 10 இருக்கு. இது a plus b, a minus b போட்டால் 2 square minus root 10 square. 2 square is 4. 4 minus 10 is minus 6. So answer this one. Soft the போட்டுடலாம். Answer is second one. Third one, 22 வாங்க. A group of students decide to as many rupees this is இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதுக்கு ரூட் எடுத்தால் போதும். Answer is 87. சரியா? 87 டக்குன்னு இப்படி போட்டுங்க அப்படின்னா 90 square is 8100. அப்போ 8100 கம்மியாக தான் இருக்கணும். 69 பார்த்தோன்னே 13ஓட ஸ்கொயர் 100லேருந்து கம்மியாக இருக்கணும். ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. அப்படியே போட்டுலாம். இந்த 25 கொஸ்டின்ல எனக்கு தெரிஞ்சு சச் அ பியூட்டிஃபுல் கொஸ்டின். தொட்டைங்க கெட்டங்க முடிஞ்ச மாதிரி, சரியா? பட் ஒன்ஸ் ஆன்சர்ஸ் தெரிஞ்சோன்னா ரொம்ப வாவ் அப்படிங்கிற கொஸ்டின். ஐ லைக் திஸ் கொஸ்டின் வெரி மச். ஓகே, இந்த மாதிரி நம்பரை பார்த்தாவே பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாமில் போட முடியாது, டக்குன்னு ஸ்ட்ரைக்காகலாம் விட்டுடலாம். நம்பரை பார்த்தா பயப்படாதீங்க. கீழே மாட மேலே ஒன்று கம்மியாக இருக்குது, அதனால கீழே ஒரு ஏன்னு வச்சுக்கோங்க. கீழே ஏ ஸ்கொயர், மேலே என்னது a minus 1 whole square. இது என்னது, அது a minus 1 whole square plus 1 அப்படியே இருக்கட்டும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. a square minus 2a plus 1 divided by a square. நான் உள்ள மல்டிபிள் பண்ணுறேன். இது அப்புறம் பார்த்துக்கலாம். வெளியில் இருக்கிறது உள்ள போட்டிங்க அப்படின்னா what is this? 1 minus 2 by a plus 1 by a square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. a square minus 2a plus 1. அகைன் இதில் ஒரு ப்ளஸ் 1, இங்கே ஒரு ப்ளஸ் 1 அப்படியே இருக்கட்டும். இதை நான் பார்த்தோன்னா என்ன பண்ணுறேன்னா a square plus 1 by a square, அதாவது இதையும் எடுத்துக்கிட்டேன், இதையும் எடுத்து ப்ளஸ் 2, அதாவது இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 சேர்த்து 2 எடுத்து முடிஞ்சிச்சா? இப்போ 2 1 முடிஞ்சிச்சு. இப்போ இது 2 எடுத்துக்கிட்டு -2 into a plus 1 by a plus 1 இப்படி தான் உள்ள இருக்கு. இது பார்த்தாவே எனக்கு தோணுது இது என்னது, இது a plus 1 by a ஓட ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது a plus 1 by a ஓட திஸ் பிளஸ் 1. இதுதான் அண்டர் ரூட்டுக்குள்ள இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ a plus 1 by a கேபிட்டல் ஏன்னு வைங்க. இது -2a plus 1. வாட் இஸ் திஸ்? a minus 1 ஓட ஹோல் ஸ்கொயர். அண்டர் ரூட் எடுத்தீங்கன்னா a minus 1. What is a? This is a. A plus 1 by a is a. A plus 1 by a is a minus 1. இப்படி வந்து நிறுத்தியிருக்கேன், சரியா? இதுதான் இந்த வேல்யூ. இதோட நான் வந்து இதை ஆட் பண்ணுறேன். வாட் இஸ் திஸ்? மேலே a minus 1, கீழே வந்து a. ஸோ உள்ள மல்டிபிள் பண்ணால் 1 minus 1 by a வரும். 1 by a plus 1 by a கேன்சல். 1 and minus 1 கேன்சல். சிம்பிளாக எனக்கு a வந்து நிற்குது. வாட் இஸ் நேன் எடுத்தேன்? அதான் 9 இங்கே வரவங்க சம்முக்குள்ளே போல இன்னும்
போகாமலே ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணிட்டு என்னைக்கு போய் முடியுது. சச் அ பியூட்டிஃபுல் கொஸ்டின். ரொம்ப என்ஜாய் பண்ண இந்த கொஸ்டின் எடுக்கும்போது. இன்னும் டைம் திருப்பி பாருங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் 24. A mark price of an article is X. After allowing 20% discount mark price, the shopkeeper gains 40 rupees. Okay. What is the value of this? Okay. The 40% gain தான் வந்து என்னதுன்னா இது ப்ராஃபிட். ஸோ 40 இஸ் த கெயின். இது 99 plus 1 is 100 by 900 of CP. அதுதான் ப்ராஃபிட்டு. ஸோ சிபிங்கிறது 320 ரூபா. செல்லிங் ப்ரைஸோட 400 ரூபாய்க்கு விற்றுருவான். ஏன்னா சிபியோட ப்ராஃபிட் சேர்றது 400 ரூபாய். 400 ரூபாய் தான் அவனுடைய மார்க் ப்ரைஸ். 400 ரூபாய் தான் செல்லிங் ப்ரைஸ். இந்த செல்லிங் ப்ரைஸ் என்ன 20% மார்க் ப்ரைஸ் கிடைக்கலாம். அப்போ 80% மார்க் ப்ரைஸ் எடுத்துருப்போம். ஸோ திஸ் இஸ் மல்டிபிள் பண்ணால் 500 இஸ் தி மார்க் ப்ரைஸ். கொஸ்டின் மார்க் ப்ரைஸ் தான் கேட்குறேன். ஆக்சஸ் திஸ் கொஸ்டின் நம்பர் 25. ஓகே. 3 cos theta plus cos 3 theta ஃபார்முலா என்ன? 4 cos cube theta minus 3 cos theta. ஸோ இது கேன்சல் ஆகிடும். 4 cos cube theta இருக்கும். சரியா? அப்போ 3 sin theta ஃபார்முலா என்ன? 3 sin theta minus 4 cos cube theta sin cube theta வரும். இதுதான் வந்து ஃபார்முலா. உள்ள மைனஸ் பண்ணுறதுனால இது கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4 கேன்சல். காஸ் கியூப் மேலே கீழே சைன் கியூப். ஸோ காஸ் கியூப் ப்ளஸ் சைன் கியூப் வந்து காட் கியூப் தீட்டா. சிம்பிளான கொஸ்டின். ஃபார்முலா டக்குன்னு போட்டால் ஆன்சர் வந்து. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ண பேப்பர் இதுதான். எனக்கு ஒரு 4-5 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. லென்த்தியாக இருந்தாலும் நான் முன்னாடி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது டயர் 2க்கான கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. சரியா? திரும்பி பாருங்க. வில் கெட்டணும். ஸோ நம்ம போடுற எஃபர்ட் எல்லாமே டயர் 2ல கொஞ்சமாவது ஒரு 40 to 50% சிலபஸ் வந்து டயர் 2க்காக நம்ம போட்டிருக்கணும். சரியா? வில் மீட் இன் த நெக்ஸ்ட் டெஸ்ட். பை.